மலேசிய இந்தியர்கள் ஓசிஐ எனப்படும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறைகளை மேலும் எளிதாக்க இந்திய அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. விண்ணப்பதாரர்களுக்கு பல்வேறு ஆவணங்களின் தேவை இன்னமும் ஒரு சவாலாக இருப்பதால் அந்த நடவடிக்கை அவசியமாகிறது. மலேசியாவுக்கான இந்திய தூதர் BN ரெட்டி அதனை தெரிவித்தார். ஓசிஐ குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பவர்கள் 3ஆம் தலைமுறை வரையிலான தங்களின் இந்திய பூர்வீகம் குறித்த ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும். ஆனால் புலம்பெயர்ந்த காரணத்தாலோ அல்லது ஆவணங்கள் தொலைந்து போனாலோ பலர் அதில் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். குறிப்பாக பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இங்கு புலம்பெயர்ந்தவர்களிடம் அப்பதிவுகள் இல்லை. மேலும் பலரின் ஆவணங்கள் உலகப் போரின் போது காணாமல் போய்விட்டன. எனவே மலேசிய அரசாங்கம் வெளியிட்ட அல்லது பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியில் வெளியிடப்பட்ட ஆவணங்களையும் ஓசிஐ விண்ணப்பங்களுக்கான ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இந்திய அரசாங்கத்துடன் இங்குள்ள இந்திய தூதரகம் பேசி வருவதாக BN ரெட்டி கூறினார். விண்ணப்பதாரர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்தான் என்பதை நிரூபிக்க ஏதாவது ஒரு ஆவணம் இருந்தாலே ஓசிஐ அங்கீகாரம் வழங்கும் அளவுக்கு நடைமுறைகளை எளிதாக்க விரும்புவதாக அவர் சொன்னார். 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட மலேசிய இந்தியர்களில் தற்போது வரை சுமார் 1 லட்சம் பேர் ஓசிஐ அட்டையை வைத்துள்ளனர். ஓசிஐ என்பது வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருக்கு வழங்கப்படும் ஒரு வகை குடியுரிமையாகும். ஆனால் இது இந்திய குடியுரிமை அல்ல. மாறாக இந்தியாவுக்குள் பல சலுகைகளையும் உரிமைகளையும் வழங்கும் அட்டையாகும். விசா இல்லாமல் சுற்றுலா மேற்கொள்வது, சொத்துக்களை வாங்குவது உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும்.